கனிம கடத்தலுக்கு செக். கிருஷ்ணகிரியில் மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு கனிம வளங்கள் சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது. தமிழக அரசு கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளது. நேற்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு தினேஷ்குமார் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஜூஜுவாடி சோதனை சாவடியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் எம்சாண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை தடையை மீறி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு எடுத்துச் சென்றால் சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அந்த கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற குவாரி அல்லது கிரஷர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடகாவுடன் 250 கிலோமீட்டரும் ஆந்திர பிரதேசத்துடன் 45 கிலோமீட்டரும் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் 29 வழித்தடங்களில் ஏற்கனவே 9 நிரந்தர மற்றும் 6 தற்காலிக சோதனை சாவடிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள சோதனை சாவடிகளிலும் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்குள் கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ANPR கேமராக்கள் மூலம் வாகனங்களின் பதிவு எண்கள் துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை எடுத்துச் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் சம்பந்தப்பட்ட குவாரி அல்லது கிரஷர் மீது சீல் வைப்பது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து அமைக்கப்பட்டுள்ள கூட்டு தணிக்கை குழு மூலம் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பதிவு செய்யப்பட்ட 484 கனிம வள போக்குவரத்து வாகனங்களும் GPS மூலம் கண்காணிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவற்றின் இயக்கம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. இதற்கிடையில் விதிமுறைகளை மீறிய 4 வாகனங்கள் நேற்று காலை முதலே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பசுமை வரி, அதிக பாரம் மற்றும் பிற விதிமுறை மீறல்கள் MIMAS தளத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் ஹொசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் உடன் இருந்தனர்.